ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சரி இதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், அது சரியாக இருக்குமா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தான் அதை எல்லாத்தையுமே யோசித்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் என்னோடய வாழ்க்கை இருந்துச்சு. ஏன்னா அக்கா அவங்க கல்யாணத்தில் இந்த மாதிரி ஒரு முடிவு திடீர்னு எடுத்த வாசி தான் அம்மா அப்பாவுக்கு ஒரு சந்தோஷங்கிறது இல்லை. ஏன்னா அம்மா அப்பா வீட்டில் பார்த்த மாப்பிள்ளைய அக்கா நிச்சயம் எல்லாமே நடக்கிற வரைக்குமே ஒருத்தவங்க லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்க சொல்லாமல் அப்படியே அவங்களே ஒரு அவங்களுக்குள்ளேயே யோசிச்சு இது பண்ணது தான் அவங்க பண்ண விஷயமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு விஷயம் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு நம்ம அவங்கக்கிட்ட அது சரியோ தவறோ அது அவங்கக்கிட்ட சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அவங்களுக்கு தெரியும் அந்த விஷயம். சரி நம்ம பொண்ணு இந்த மாதிரிங்கிறப்போ அதை அவங்க ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் பக்குவப்படுவாங்க. கொஞ்ச நாள் கோவத்தில் இருந்தாலும் அப்புறம் சரியாயிடுவாங்க. ஆனால் அக்கா வீட்டில் ஒரு பையனை பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்குன்னு ஒரு 1.5 மாதம் அந்த ஒரு 45 நாள் 50 நாள் இருக்கிற நிலமையில திடீர்னு அக்கா இது மாதிரி நான் லவ் பண்ணுற பையனோட நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு திடீர்னு போயிட்டாங்க. அதனால் அம்மா அப்பா என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி எல்லார் வீடுகளையும் எடுக்கிற மாதிரி தான் அக்கா இது பண்ணாலும் அப்பா என்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா, நீ எனக்காக இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்குமா? ஏன்னா அவங்களும் பாவம் நம்மளை நம்பி இவ்வளோ செலவு பண்ணி நிச்சயதார்த்தத்துலேருந்து இப்போ கல்யாணம் எல்லா செலவுமே அவங்க தான் பார்க்குறாங்க. பையனும் ரொம்ப நல்ல பையன், பேங்க்கில் வேலை பார்க்குறான். நான் இதை உன்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக தாம்மா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார். அவரோட வார்த்தையை என்னால் மீற முடியலை. ஏன் அப்படின்னா அக்கா பண்ண ஒரு இதுக்காக நம்ம அப்பா அம்மா அவமானப்படக்கூடாது அப்படிங்கிறத என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அக்காவையும் சரி என்னையும் சரி ஓரளவு நல்லா படிக்க வச்சுருக்காங்க. டிகிரி வரைக்கும் படிக்க வச்சு இந்த அளவுக்கு அப்பா ஆட்டோ ஓட்டி இந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சொந்தமாக வீடு கட்டியிருக்காங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்கங்கிறப்போ அக்கா இந்த முடிவு எடுத்தது எனக்கு சரியாக இல்லை. அப்பா அம்மாட்ட சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு நல்ல பையனாக இருக்குது, ஒரு நல்ல வேலை பார்க்குறாங்கன்னா அம்மா அப்பாவே கண்டிப்பாக சேர்த்து வைப்பாங்க. ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னாலும் அடுத்த ஒரு 1 ஆர் 2 மந்த்தாக இருக்கட்டும், இல்லை ஒரு வருஷமே இருக்கட்டுமே, அவங்க கொஞ்சம் மனசு மாறுறத கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் தான். அதை நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால எனக்கு அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பாட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, நான் மாப்பிள்ளை வீட்டில் நீங்கள் பேசுங்கப்பா, அக்கா இந்த மாதிரி பண்ணது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தான். இருந்தாலும் அவங்க எப்படி நினைக்கிறாங்க, நாளைக்கு என்னை எதுவும் சொல்லிடக்கூடாது. மாப்பிள்ளையாக இருக்கட்டும், அக்கா செஞ்ச ஒரு தவறுக்காக நான் அங்கே பேச்சு வாங்கக்கூடாது. அதையும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னோடனே, சரி ஓகேம்மா, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் மாப்பிள்ளைகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா மறுநாளே மாப்பிள்ளை வீட்டுக்கு பேசுகிறதுக்காக போனார். போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு காலையில் போனவர் ஈவினிங் தான் அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றுமே அவங்க சொல்லலை. நாங்கள் கூட சொன்னேன், நான் உங்களுக்கு நிச்சயத்துக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ இன்னும் பத்திரிக்கை எதுவுமே அடிக்கலைல்ல, உங்களுக்கு நான் அந்த பணத்தை தந்துடுறேன். ஏன்னா இப்போ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா நாளைக்கு அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு விருப்பம் தான் சொல்லுது. ஆனால் நாளைக்கு நீங்கள் ஏதாச்சும் பேசுவீங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பண்ணதுக்காக நீங்கள் என்ன இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கப்புறம் ஓரளவு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கம்மா. அதெல்லாம் மாப்பிள்ளைக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது, உனக்கே தெரியும். ஒரு தங்கச்சி அவங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே பேசுகிறதுக்குன்னு யாரும் கிடையாது. அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியோட தான் குழந்தைங்க பிறந்துச்சுன்னா இப்போ கன்சீவாக இருக்குது அந்த பொண்ணு. அதனால் குழந்தைங்க பிறந்தா அதை எப்படியும் வளர்க்குற வரைக்குமே ஒரு 3-4 வருஷம் வரைக்குமே அவங்க அங்கே தான் இருப்பாங்க, பொண்ணோட தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீயும் மாப்பிள்ளையும் மட்டும்தான் இருப்பீங்க. அவர் பேங்க்கில் வேலை பார்க்குறாரு. உனக்கு வேலை பார்க்கணுன்னா கூட நீ ஸ்கூலில் ட்ரை பண்ணி கூட வேலை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்னோடனே சரிப்பா நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் எனக்கு மாப்பிள்ளை ஃபோன் பண்ணார். அதாவது அக்காவுக்கு நிச்சயம் பண்ணவர் ஃபோன் பண்ணி இது மாதிரி லலிதா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். எங்கள் அம்மா ஃபோனுக்கு பண்ணார். ஃபோனுக்கு பண்ணி இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். நானும்
ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அக்காவுக்கு நிச்சயம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நான் ஒரு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில், இப்போ இந்த மாதிரி வந்து திடீர்னு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு மாதிரி இதாக தானே இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அவர்கிட்ட. என்ன பேசுகிறது என்ன அப்படிங்கிறது ஒரு சில யோசனைகளில் தான் நான் என்ன பேசுகிறதுங்கிறதே யோசித்து பேசுகிற மாதிரியான ஒரு நிலைமை தான். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அவர்கிட்ட எப்படி பேசுகிறது, எந்த மாதிரி நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரே சொன்னார், நீங்கள் என்கிட்ட பேசுகிறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். ஏன்னா உங்கள் அக்கா வந்து என்கிட்ட இது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கூட பேசினது கிடையாது. ஏன்னா இப்போ நிச்சயம் நடந்து 3 மாதம் ஆயிருக்கு. 3 மாதத்துல நான் எவ்வளோ வந்து ட்ரை பண்ணேன் பேசுகிறதுக்கு. எனக்கு அப்போயே வந்து சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ ஒரு பேசுகிறதுக்கு ஒரு தயங்குற பொண்ணாக இருந்தாலுமே, அவங்களுக்கு ஒரு இது இருந்தாலுமே, ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறவர்ட்ட ஒரு 10 நிமிஷம்னாச்சும் பேசிட்டு வைப்பாங்க. ஆனால் உங்கள் அக்கா நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் வேலை இருக்குது, ஏதாச்சும் ஒரு சொல்லி தான் என்னை வந்து அவாய்ட் பண்ணாங்க. அப்போயே நான் நினச்சேன், சரி அவங்களுக்கு ஏதோ பர்சனலாக வந்து பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கல்யாணம் ஆனால் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நான் இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து இது மாதிரி அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா, நான் கண்டிப்பாக வந்து நிச்சயம் இதெல்லாம் வந்து நான் நடந்திருக்கிறதுக்கு எதுவுமே இது பண்ணியிருக்க மாட்டேன். அவங்க சொல்லியிருந்தா நானே கூட அந்த பையனோட சேர்த்து வச்சுருப்பேன். என் வீட்டிலேயே பேசி கூட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பேன். எனக்கெல்லாம் அவங்க ஏன்னா அவங்க விரும்பியிருக்காங்க. ஒருத்தவங்க விரும்பினவங்கள போய் அதை நம்ம இது பண்ணி லைஃப் பார்ட்னர் ஆக்கணும்னா, அவங்க வந்து நம்மளோட சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களும் நானும் பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து இது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அந்த ஸ்டேஜில் தான் உங்கள் அக்காவும் வந்து இது மாதிரி வந்து போயிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து உங்கள் அப்பா வந்து இன்ஃபர்மேஷன் சொன்னார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுச்சு, அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. அவங்க ஏற்கனவே யாரையா விரும்பியிருக்காங்க, அது ஏதோ பிரச்சனையில் இருந்திருக்கு, அதனால இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதான் உண்மையும் கூட. அக்கா வந்து இது மாதிரி வந்து விருப்பம் அவங்களுக்கு இல்லாமல் தான் அவங்க வந்து இது பண்ணது. எனக்கு வந்து தெரியும் அது வந்து இந்த மாதிரி அக்காவுக்கு இந்த மாதிரி விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்படின்னோடனே சரி சரி விடுங்க, எது இருந்தாலும் நம்ம வந்து இனிமேல் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இனிமேல் நம்ம 2 பேரும் இனிமேல் ஒரு புதுசாக வந்து ஒரு நம்ம ஒரு இதை தான் வந்து ஆரம்பிக்கணும். ஒரு உறவுங்கிறது நம்ம வந்து நம்மளை நம்பி அம்மா அப்பாவும் சரி, அவங்களும் வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு இதாக இருக்கணும். எனக்கு அதுதான் வந்து நான் எதிர்பார்க்குற விஷயம். ஏன்னா அவங்க வந்து ஒரு மனசு கஷ்டப்படக்கூடாது என்னை பொறுத்தளவில். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா உங்கள் அக்கா செஞ்சதுனால வந்து உங்களை பேசுகிறதுல எந்த ஒரு நியாயமே கிடையாது. அப்பா வந்து சொன்னாங்க இது மாதிரி, உங்கள் அப்பா இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணீங்க அப்படின்ட்டு. இதில் வந்து உங்கள் மேலே கோவப்படுறதுக்கோ இல்லை உங்களை வந்து இது பண்ணுறதுக்கோ இதில் வந்து எந்த ஒரு விஷயமே இல்லை. அந்தளவுக்கு கூட பக்குவப்படாத ஆள் நான் கிடையாது. அம்மாவும் அதான் சொன்னாங்க, அந்த பொண்ணு என்னடா பண்ணும், அந்த பொண்ணு பண்ணதுக்கு அவங்க அக்கா பண்ணதுக்கு அப்படின்னு என்கிட்ட வந்து அவங்களே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த பொண்ணை நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட வந்து அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படின்னோடனே சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச இடங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம். இருந்தாலும் எனக்கு முதல் நாள் பேசுகிறப்ப கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அக்காவுக்கு இந்த மாதிரி இது பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே நான் இருந்ததுனால என்னால் வந்து ஒரு இதாக பேசுகிறதுக்கு முடியலை. அவரும் ஆனால் புரிஞ்சுக்கிட்டாரு, இது மாதிரி வந்து நீ பேசுகிறது கொஞ்சம் தயங்குறீங்க எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் நானும் வந்து முடிவு பண்ணேன், சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசணும். அம்மா மறுநாள் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, இது மாதிரி வந்து அக்கா செஞ்சதுக்காக நம்ம தான் வந்து இது பண்ணணும். அதனால் வந்து நீ அந்த பையனை வந்து நல்லா பார்த்துக்கணும், ஒரு லைஃப்பை கொண்டுட்டு போகணும். அந்த பையனுக்கு பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை, வீடெல்லாம் இருக்குது, பேங்க்கில் மாதம் 50,000க்கு மேலே சம்பாதிக்கிறாரு, ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கிற பையன்தான், எதாக இருந்தாலும் ஒரு பொறுமையாக ஒரு ஹேண்டில் பண்ணுற பையன். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அவரை நல்லபடியாக வந்து நீ உன் லைஃப்பில் கொண்டு வந்து நல்லபடியாக பார்த்துக்கணுமா, அதை தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே சரி சரிம்மா அதை பற்றி நீ எதுவும் வந்து கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து முடிவு பண்ணேன், சரி இதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம வந்து எதையும் யோசிச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்தேன்.
அதுக்கப்புறம் வந்து அம்மாவும் வந்து சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து அவரை பிடிச்சிருந்துச்சு. அவர் பேசுகிற விதம், ஒரு நாளுக்கு நாள் அவர் வந்து ஒரு கேரிங்காக எல்லாமே இது பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே என்னை பார்க்க வருவார். அதெல்லாம் வந்து ஒரு பார்க்க வர்றப்ப எனக்கு பிடிச்சது சாப்பிட்றது வாங்கிட்டு வர்றது எல்லாமே வந்து ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் அதை ஒரு எனக்காக பார்த்து செய்கிற அந்த ஒரு கேரிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் வந்து நான் எதிர்பார்த்தேன். நம்மளுக்கு அப்படி இருந்தால் தானே ஒரு சந்தோஷங்கிறது இருக்கும். அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாகவும் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்.